Hello friends, welcome to Rajavalli Education Channel. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா NCERT 10th Science லேருந்து 12th lesson Magnetic Effects of Electric Current லேருந்து ஒரு டாபிக் Force on Current Carrying Conductor in a Magnetic Field டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், கரண்ட் வந்து கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகுறப்போ அதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்துல ஒரு மேக்னெட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செட்டை பார்த்துருவோம். இப்போ அலுமினியம் ராட் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த அலுமினியம் ராட். இந்த அலுமினியம் ராடு 2 ஒயர்ஸால நம்ம ஹரிசாண்டலா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 2 ஒயர்ஸையும் நம்ம பேட்டரி அண்ட் கீயோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹார்ஷு மேக்னெட் இந்த அலுமினியம் ராட்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். இந்த ஹார்ஷு மேக்னெட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் போல் டு சவுத் போல் இருக்கும். இப்போ இந்த சர்க்கியூட்டை நம்ம க்ளோஸ் பண்ண போறோம், அதாவது ஸ்விட்சை ஆன் பண்ண போறோம். இப்போ இந்த ஆன் பண்றது இந்த டாட் வச்சு சொல்லலாம். ஸோ கரண்ட் வந்து எப்படி இப்போ ஃப்ளோ ஆகும்னா பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகணும். இப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் த்ரூ த ஒயர் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அது கண்டக்டர் கிட்ட வந்த உடனே அந்த கண்டக்டர் டிஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ கண்டக்டரோட டைரக்ஷன், அதாவது எந்த பக்கம் மூவ் ஆகுன்றது நம்ம ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டோட ஃபிங்கர்ஸை கரண்டோட டைரக்ஷன், அதாவது மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷனை கரண்டோட டைரக்ஷன்லையும் ஃபோர் ஃபிங்கரோட டைரக்ஷனை மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லையும் வச்சோம்னா, அதுக்கேற்ற மாதிரி வச்சோம்னா நம்ம அந்த கண்டக்டர் டைரக்ஷனை தம்போட டைரக்ஷன்லேருந்து நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ தம்போட டைரக்ஷன் வந்து ஹார்ஷு மேக்னெட் நோக்கி இருக்கு. ஸோ அப்போ அலுமினியம் ராட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் ஹார்ஷு மேக்னெட். இப்போ ஹார்ஷு மேக்னெட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண போறோம், அதாவது சவுத் போல வந்து கீழேயும் நார்த் போல மேலேயும் வைக்க போறோம். அப்போ அலுமினியம் ராடோட டிஃப்ளெக்ஷன் எந்த சைட்ல இருக்குன்றத இப்போ நம்ம செக் அவுட் பண்ணலாம். இப்போ அலுமினியம் ராடோட டிஃப்ளெக்ஷன், அதாவது டிஃப்ளெக்ஷன் ஆஃப் டைரக்ஷனை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி அகெயின் செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. கரண்டோட டைரக்ஷன் சேம் தான். ஸோ அப்போ ஃபோர் ஃபிங்கரோட டைரக்ஷனை டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் கரண்டோட டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல்லே நம்ம வச்சோம்னா தம்போட டைரக்ஷன் ஷோஸ் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த அலுமினியம் ராட், that is force direction. இப்போ அலுமினியம் ராடோட டைரக்ஷனை நீங்க கிளியரா பார்க்கலாம். இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஹார்ஷு மேக்னெட். இப்போ ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்ல வந்து கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறப்போ அலுமினியம் ராட் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் மூவ் ஆகுறப்போ அலுமினியம் ராடோட டிஃப்ளெக்ஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.